பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான முதற்கட்ட தடயவியல் அறிக்கை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இது சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்னென்ன, விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில உயர்மட்ட கூட்டமானது கூடியிருக்கிறது. இதுல டெல்லி போலீஸ் கமிஷனரும் இடம்பெற்றிருக்கார் அப்படின்ற தகவல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லி போலீஸ் கமிஷனர் இப்ப முதற்கட்ட எஃப்எஸ்எல் ரிப்போர்ட், அதாவது பிரைமரி எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, முதற்கட்ட தடயவியல் அறிக்கை. இந்த விபத்து நடந்த பிறகு எதனால் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு அந்த ஸ்பாட்ல ஃபாரன்சிக் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க இல்லையா, அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு, இது ஒரு அந்த சிஎன்ஜி சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தா அல்லது ஏதேனும் மூலப்பொருட்கள் வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா அதாவது நேற்று மாலை முதலே பெரிய விஷயமாக அந்த இடத்துல பலராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம், அதே போல மத்திய புலனாய்வு ஏஜென்சிகளை அந்த இடத்துக்கு வர வைக்கிற அளவுக்கு இருந்த ஒரு விஷயம் பேசப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டதா ஒரு தகவல் பரவிட்டே இருந்தது. அது தொடர்பான விஷயம் கூட இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கலாம். ஒருவேளை அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதனுடன் வேறு என்ன மூலப்பொருட்களானது பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற அனைத்து விஷயங்களுமே இந்த பிரைமரி எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்ல இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. அந்த அறிக்கையானது ஆய்வு முடிவானது தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இப்ப அந்த உயர்மட்ட கூட்டத்தில் உளவுத்துறை, அதே போல என்ஐஏ உயரதிகாரிகள் மற்றும் டெல்லி போலீஸ் கமிஷனர், ஜம்மு காஷ்மீரின் போலீஸ் கமிஷனர் இவங்கெல்லாம் கூட பங்கேற்கிறாங்க. இந்த வெடிப்புக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர்ல 3 பேர் விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா அந்த வெடிப்புக்கு அப்புறம் அவங்க தீவிரவாத அமைப்போட தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது சம்பந்தமான விஷயங்களும் தற்போது அமித்ஷாவிடம் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒட்டு மொத்தத்துல இந்த அறிக்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த அறிக்கையில இந்த வெடிப்புக்கு காரணம் என்ன அப்படின்ற முதற்கட்ட தகவல் இடம்பெற்றிருக்கும். இந்த கூட்டத்தின் முடிவில் அது அறிவிக்கப்படக்கூட, அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.